ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பக்தி தொடர்பான பதிவுகளை பார்க்க பக்தி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கங்க. தமிழ் கலாச்சாரத்தில் திருமணத்திற்கு மிகவும் உகந்த நாள் எது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நாம் வணங்கும் தெய்வங்களே தங்களின் திருமண நாளாக தேர்ந்தெடுத்த நாள் எதுவென்று தெரியுமா? இன்று நம் தமிழ்நாட்டில் மிகவும் ஆன்மீக ஆற்றல் கொண்ட கண்களுக்கு விருந்தளிக்கும் ஓர் அழகிய திருவிழாவை பற்றி ஆழமாக பார்க்க போகிறோம். இது ஆண்டுக்கு ஒரு முறை 12வது தமிழ் மாதமான பங்குனி மாதத்தின் பௌர்ணமி அன்று நிகழ்கிறது. உள்ளூர் வழக்கில் இது பங்குனி ஐத்திரன் என்றும் கூட அழைக்கப்படலாம். ஆனால் இதனின் புனித பெயர் பங்குனி உத்திரம். மற்ற நாட்களை விட இந்த ஒரு நாளில் ஏன் இத்தனை தெய்வ திருமணங்கள் நடக்கின்றன என்ற சந்தேகம் பலருக்கும் உண்டு. பண்டைய புராணங்கள், பிரமிக்க வைக்கும் சடங்குகள் மற்றும் லட்சக்கணக்கான மக்களை வீதிக்கு வரவழைக்கும் இந்த வாழும் கலாச்சாரத்தை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு வரலாறு கலாச்சாரம் என்றால் இந்த காணொளி உங்களுக்கானது. வாருங்கள் தொடங்கலாம். பங்குனி உத்திரத்தை புரிந்து கொள்ள முதலில் நாம் பிரபஞ்ச கடிகாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் நாட்காட்டியில் பங்குனி என்பது ஆண்டின் 12வது மற்றும் கடைசி மாதமாகும். இது புத்தாண்டு துவங்குவதற்கு முந்தைய ஒரு நிறைவை குறிக்கிறது. ஆனால் இந்த நாளுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? இது ஒரு அரிய வானியல் நிகழ்வு. அதாவது பௌர்ணமி நிலவு உத்திரம் நட்சத்திரத்தோடு இணையும் நாள் இது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி உத்திரம் நட்சத்திரம் என்பது உறவுகள், ஒப்பந்தங்கள் மற்றும் திருமணங்களுக்கு தொடர்புடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் முழுமையாக இருக்கும்போது அதன் ஒளி ஆன்மீக ஆற்றலை மேம்படுத்துகிறது என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் வாழ்நாள் முழுவதும் இணையும் திருமண பந்தத்திற்கு இது ஒரு சிறந்த முகூர்த்த நேரமாக கருதப்படுகிறது. இந்த ஒரு வலிமையான காரணத்தினால்தான் தமிழ்நாடு முழுவதும் பங்குனி உத்திரம் திருக்கல்யாண திருவிழா என்று போற்றப்படுகிறது. இந்த ஒரே நாளில் இந்து புராணங்களில் பல வலிமையான காதல் கதைகள் அடங்கியுள்ளன. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு ஆன்மீக காதலர் தினம் போன்றது. முதலில் தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான முருகப்பெருமான் தெய்வானையை மணந்த நாள் இது. சூரபதமனை வென்ற பிறகு இந்திரனின் மகளான தெய்வானையை முருகப்பெருமான் மணந்து கொண்டார். அது மட்டுமல்ல, காஞ்சிபுரத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியை, அதாவது காஞ்சி காமாட்சியை மணந்த நாளும் இதுவே என்று சைவர்கள் நம்புகின்றன. வைணவர்களும் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். எப்படி என்றால், ராமபிரான், சீதாதேவி ஆகியோரது திருமணமும் இந்த நன்னாளில் நடந்ததாக கூறப்படுகிறது. மேலும் செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி பாற்கடலில் இருந்து அவதரித்த மகாலட்சுமி ஜெயந்தியும் இதுதான். இத்தனை தெய்வீக திருமணங்கள் நடக்கும் இந்த நாளில் அந்த சடங்குகளை காண்பது நம் சொந்த வாழ்க்கையில் உள்ள திருமண தடைகளை நீக்கும் என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை. பக்தர்களின் சந்தேகங்களான இந்த நாளில் திருக்கல்யாணம் நடத்துவதன் ஆன்மீக முக்கியத்துவம் என்ன? இதை பார்க்கும் பக்தர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? திருக்கல்யாணத்தை பார்ப்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது ஒரு தரிசனம். தெய்வங்கள் இணையும்போது பிரபஞ்சம் முழுவதும் ஒரு சமநிலை ஏற்படுகிறது. பக்தர்களுக்கு இது ஜாதக ரீதியான தோஷங்களை நீக்கும், குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரும், இளைஞர்களுக்கு நல் வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கும். பங்குனி உத்திரம் என்பது அமைதியான பிரார்த்தனை மட்டுமல்ல, அது நிறங்கள் மற்றும் இசையின் சங்கமம் என்பதே ஆகும். இது 10 நாட்கள் நடைபெறும் ஒரு திருவிழா. பக்தர்கள் விரதமிருந்து காவடி சுமக்கிறார்கள். தங்களின் பாரங்களையும் கஷ்டங்களையும் இறைவனிடம் ஒப்படைப்பதன் அடையாளமே அந்த காவடியாகும். சிலர் அலகு குத்தி தங்களது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர். இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் உச்சகட்டம் தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சேர்ந்து தேரை இழுக்கும் காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கும். இறுதியாக வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாணம் நடக்கும். ஒரு மனித திருமணத்தைப் போலவே மிக அழகாக கொண்டாடப்படுகிறது தெய்வத்தின் திருமணம். அந்த நன்னாளே இந்த திருநாள் பங்குனி உத்திரம் ஆகும்.
பங்குனி உத்திரம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் சேர்த்தி சேவை நடக்கும். பழனியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருவார்கள். இந்த திருவிழா தமிழ்நாட்டோடு நின்றுவிடவில்லை. உலகெங்கும் வாழும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் சிங்கப்பூர் முதல் லண்டன் வரை இந்த கலாச்சாரத்தை எடுத்துச் சென்றுள்ளனர். இது உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் ஒரு நாளாக இருக்கிறது. பங்குனி உத்திரம் என்பது வெறும் ஒரு சடங்கு மட்டுமல்ல, அது வானியல், புராணம் மற்றும் சமூக ஒற்றுமையின் அடையாளமே ஆகும். இது அன்பு மற்றும் அர்ப்பணிப்பை கொண்டாடும் ஒரு இனிய நாள். ஆகவே இந்த நன்னாளில் தெய்வங்களை தரிசனம் செய்து அருள் பெற்று வளமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிருங்கள். லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக அனுபவத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.